வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலை மோதல்களுக்கு அரசாங்கத்தின் அலட்சியமே காரணம், நாமல் குற்றச்சாட்டு. யாரும் தப்ப முடியாது, கோட்டாபய அடுத்து சட்ட நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும், சமீர பெரேரா எச்சரிக்கை. காலி சிறைச்சாலை கைதியொருவர் தப்பியோட்டம். அரச வருமானத்தை திருடிய பெண் போலீஸ் அதிகாரி கைது. மகர சிறைச்சாலையில் காயமடைந்த கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, கைதிகளை பார்வையிடவும் அனுமதி இல்லை. நீர்கொழும்பு மோதல் வேறு, மகர சம்பவம் வேறு, அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இந்த முறை எத்தனை உயிர்கள்? மகர சிறை கலவரம் குறித்து நாமல் ராஜபக்ஷ கேள்வி. நீர்கொழும்பு கடற்பகுதியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பலி. இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ்தலத்தில் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சில வார இடைவெளியில் இடம்பெற்ற இரண்டாவது பெரிய சிறைச்சாலை மோதல் இதுவென சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்றும், மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் சீரழிந்து வரும் சிறைச்சாலை அமைப்பின் வெளிப்பாடு என்றும் விமர்சித்துள்ளார். பாதுகாப்பை அதிகரிப்பது தற்காலிக தீர்வாக மட்டுமே அமையும் என தெரிவித்துள்ள அவர், அதிகளவிலான கைதிகள், போதிய வசதியின்மை, சுகாதார குறைபாடுகள் மற்றும் புனர்வாழ்வு திட்டமின்மை ஆகிய அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிறை தண்டனை ஒரு நபரின் சுதந்திரத்தை பறிக்கிறதை தவிர அவர்களின் கண்ணியத்தை அல்ல என குறிப்பிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ, தற்காலிக நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு சீரழிந்து வரும் சிறைச்சாலை அமைப்பை சீரமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ஷ, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்த்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேஷ் அலே, தேசபந்து தென்னகோன் மற்றும் அசாத் மௌலானா உள்ளிட்ட எந்தவொரு தரப்பும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றார். இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்கள், நிதியுதவி செய்தவர்கள் மற்றும் இதன் பின்னணியில் இருந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த தாக்குதலால் இரு பாராளுமன்ற தேர்தல்களில் வாக்கு வங்கி இழந்த அரசியல் ரீதியாக தங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்பினும் தாக்குதலுக்கு நிதியுதவி செய்த இப்ராஹிம் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் மற்றும் இதன் பின்னணியில் இருந்து பயனடைந்தவர்கள் மீது ஏன் இதுவரை முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? தாக்குதலை தடுக்க தவறியதற்காகவே போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதே தவிர தாக்குதலை நடத்தியவர்கள் இன்னும் முழுமையாக தண்டிக்கப்படவில்லை என தெரிவித்தார். காலி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தப்பிச் சென்ற கைதி அம்பலங்குட குளியாப்பட்டிய கள்ளக்குட பகுதியைச் சேர்ந்த அகம்போடி திலீபா சம்பத் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கைதிகள் பட்டியலை சரிபார்த்த போது இந்த கைது சிறையின் பாதுகாப்பு சுவரை தாண்டி குதித்து தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. இந்த நபர் இதற்கு முன்னர் அங்குணகொலப்பெல சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் சுவரை தாண்டி தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கினியாகலை போலீஸ் நிலையத்தில் பல்வேறு சேவைகளுக்காக வருமானமாக பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரியொருவர் போலீஸ் விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் போலீஸ் அதிகாரி சுமார் 2,90,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிபெருக்கி அனுமதி பத்திரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மூலம் போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கும் வருமான பணம் அம்பாறை போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ கணக்கில் வைப்பிலிடப்பட வேண்டும். அம்பாறை பிரிவின் பிரதி போலீஸ் அதிகாரியான உதவி போலீஸ் அதிகாரி சம்பத் விக்ரமரத்னவின் மேற்பார்வையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் அதிகாரி அம்பாறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இந்த மாதம் 3, 4 மற்றும் 5 ஆகிய அடுத்த 3 நாட்களுக்கு பார்வையாளர்களை சந்திக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் காயமடைந்த கைதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் மகர சிறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சிறையில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் சொத்து சேதம் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு பார்வையாளர்கள் கைதிகளை சந்திக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சிறை கண்காணிப்பாளர் குறிப்பிட்டார். கலவரத்தால் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியற்ற சூழ்நிலை தற்போது முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சுமூக நிலை திரும்பியுள்ளதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட போதிலும் மகர சிறைச்சாலை சம்பவம் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள் நுழைவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள கடுமையான நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அதிருப்தியும் கோபமுமே இந்த அமைதியற்ற சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பேரில் உள்ள வெறுப்பும் கோபமுமே இத்தகைய நிலைமைக்கு காரணமாக அமைந்திருக்கலாம். சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் தொடர்ந்தும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கைதிகள் அனைவரும் மீண்டும் அவர்களது சிறையறைகளுக்குள் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் நீர் வழங்கப்பட்டு சிறைச்சாலையின் அன்றாட நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் இக்கலவரத்தின் போது கைதியொருவர் உயிரிழந்துள்ளதால் அது தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முழுமையான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில வாரங்களுக்குள் 2வது பெரிய சிறை கலவரம் இடம்பெற்றுள்ள நிலையில் சிறை நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்னொரு சிறை கலவரமா இம்முறை எத்தனை உயிர்கள் என கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ச்சியாக இடம்பெறும் கலவரங்கள் சிறையமைப்பில் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. அண்மையில் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக நிறுவன ரீதியான தோல்வியின் வெளிப்பாடாகும். இந்த முக்கியமான பதவியின் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை என்று வினவிய அவர் வலுவான தலைமைத்துவம் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசல், போதிய வசதியின்மை, தரமற்ற சுகாதார சேவைகள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களின் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்காலிக நடவடிக்கைகளை தாண்டி சிறையமைப்பில் நிலவும் நிறுவன ரீதியான குறைபாடுகளை சரி செய்ய அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். நீர்கொழும்பு கடற்பரப்பில் மீன்பிடி படகு கவிழ்ந்த சம்பவத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 கடற்தொழிலாளர்களில் ஒருவர் சடலமாக இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை இணைந்து விரிவான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். ஆரம்பத்தில் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார். பின்னர் மற்றொருவரும் பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கு ஆதரவாக இலங்கை விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. எனவே கடலில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக மேலும் பல மீன்பிடி படகுகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவற்றுக்கு உதவுவதற்கான மீட்பு நடவடிக்கைகளும் கடற்படை மூலம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.